திருநெல்வேலி அல்வா ரொம்ப ரொம்ப சுவையானது. சுத்தமான கோதுமை பாலில் தயார் செய்த திருநெல்வேலி அல்வா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு நான் 350 கிராம் கோதுமை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊறணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறி மறுநாள் தான் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம 2-3 தண்ணி விட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க. இப்போ இதில் அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 2 பாதியாக கூட இதை பிரிச்சுக்கலாம். பிரித்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இதில் இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். திரும்ப மிச்சம் உள்ளதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அதே மாதிரி நம்ம அரைச்சி பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு ஸ்பூன்னால் நல்லா ப்ரெஷ் பண்ணி அந்த பாலை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வடிகட்டி வச்சு செய்கிறத விட ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணியில் அப்படியே கொட்டி விட்டு இருக்க புழிஞ்சி எடுத்தவங்கையில் இன்னமும் கொஞ்சம் நல்லா எடுக்கலாம். இந்த வடிகட்டினால நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனால அந்த வடிகட்டியை கழுவி சுத்தம் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. இப்போ நாம் நல்லா எல்லாத்தையும் புழிஞ்சி எடுத்துட்டு மிச்சம் உள்ள அந்த சக்கையில் திரும்ப 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா திரும்ப ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு அதையும் நல்லா வடிகட்டி அழுத்தி ப்ரெஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த பாலை எடுத்துக்கலாம். பாலை எடுத்துட்டு பாருங்கள், இந்த பால் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வடிகட்டின பிறகு எப்படி எந்த அளவுக்கு சக்கையாக அது திரண்டு வருது பாருங்கள். இனி இது தேவையில்லை. இதை நாம் தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிட்டு அந்த சக்கையை தூக்கி போட்டுட்டு பாலை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தடிமனான ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு சிம்மிலேயே வச்சு தான் இதை செய்யணும். இந்த பாலை அப்படியே அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை செய்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக கம்ப்ளீட்டாக 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஹையில் மட்டும் வச்சிடக்கூடாது, சிம்லேயே தான் வச்சு செய்யணும். இப்போ நாம் 1 கப்பு ஆயில் விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 கப்பு சுகர் போட்டுக்கலாம். போட்டு விட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட அது வெந்து வந்துக்கிட்டே இருக்கும். வெந்து வர வர அது நல்லா திரண்டு வரும். அடியில் சட்டியில் பிடிக்காத அளவுக்கு திரண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி ஆயில் விட்டுக்கணும். இப்போ இன்னும் ஒரு 1/2 கப் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு இதை திரும்ப நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விடுறதை நிறுத்தவே கூடாது. திரும்ப நாம் நெய் விட்டுக்கலாம். திரும்ப 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு திரும்ப கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அது வெந்து வர வர பாருங்க எந்த அளவுக்கு சட்டியில ஒட்டாம கொஞ்சம் வழுக்குனது மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்ப திரும்ப நாம 1 கப்பு சுகர் போட்டுக்கலாம். போட்டு விட்டு திரும்பவும் கிண்டலாம். நல்லா எதையுமே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கம்ப்ளீட்டா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப 1/2 கப்பு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்தி திரும்பவும் கிண்டி விடணும். ஆயில் நெய் எல்லாமே நிறைய ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி நல்லா கிண்டி விட்டு திரும்ப ஒரு 1/2 கப்பு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். திரும்ப 1/2 கப்பு சுகர் போட்டுக்கலாம். போட்டு விட்டு திரும்ப நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சுருள நல்லா கிண்டி விட கை தான் கொஞ்சம் வலிக்கும், கடுக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்மளுக்கு அல்வா நல்ல விதமா வரணும் அப்படின்னா நாம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நாம ஒரு 15 முந்திரியை உடைச்சி லாஸ்டா இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அவ்வளவுதான். ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிட்டு நாம இறக்கிடலாம். அவ்வளவுதான், திருநெல்வேலி அல்வா சுத்தமான ஒரிஜினல் அல்வா ரெடி. நம்மளுக்கு எவ்வளவு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சூட்டோட சாப்பிட்டு பார்க்கல அப்படியே அந்த திருநெல்வேலி அல்வா ஒரிஜினலா வாங்கி சாப்பிட்டோம்னா எப்படி இருந்துச்சோ அதே டேஸ்ட் அப்படியே மாறாம கிடைச்சிச்சு பாருங்க. தேங்க்யூ.